அண்மை செய்தி, உரிய நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமையல் சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர் விலை மன்னிக்கவும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது உரிய நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக பல்வேறு தரப்பினரும் கடும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் உரிய நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். சிலிண்டர் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவருக்கும் கிடைக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட அதிமுக வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. எந்த ஒரு கோரிக்கையை கூட மத்திய அரசிடம் வைக்க பயப்படுகிறார்கள் என்ற விமர்சனத்தை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகை வைத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது ஒரு அறிக்கையை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பகிர்ந்திருக்கிறார். அதில் ஈரான் இஸ்ரேல் வளைகுடா நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக பெட்ரோலிய பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வணிகம் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கான சிலிண்டரை விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்தியா ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. எல்பிஜிக்கு மாற்றாக வேறு எரிபொருள் பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் சிலிண்டர்கள் கிடைக்காததால் உணவகங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை மேலும் தீவிரம் அடையாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை எடுத்து தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களிடையே இதை வைத்து தேவையற்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வேலைகளை விடுத்து தமிழகத்தில் உணவகங்களை தொடர்ந்து இயக்குவதற்கான எரிவாயு ஏற்பாடுகள் மற்றும் சலுகைகளை பொறுப்புள்ள மாநில அரசாக செய்து தர வேண்டும் எனவும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அம்மா உணவகங்களை மேலும் முழுவீச்சில் இயங்க வைத்து எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.